நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம். க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம சின்ன ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். குழம்பு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி தக்காளி, கொஞ்சம் பூண்டு. இதை அழகாக நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை வதக்கி இதை அரைச்சிக்கலாம். வேறு எதுவும் சேர்க்கல. தக்காளி, வெங்காயம், பூண்டு இது கொஞ்ச நேரம் நம்ம வதக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுது, போதும். இதை நிறுத்திட்டு நம்ம கொண்டாய் ஆற வைக்கலாம். இது கொண்டாய் ஆறின பிறகு இதை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நெத்திலி மீன் நல்லா அழகாக கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். நம்ம வதக்கி எடுத்துன்னு வந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எடுத்துக்கினேன். கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம், கடுகு, கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறோம். பூண்டு தட்டி போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி வெங்காயத்தை நம்ம போட்டுக்கிறோம். நேரத்தில் நம்ம ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நம்மளை சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறோம். முழுசாக லேசாக அதில் அந்த காரம் இறங்குறதுக்காக லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறோம். சும்மா ஒரு கைப்பிடி தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். தக்காளி பழம் சேர்த்து அழகாக இதை வதக்கலாம். புளி கரைச்சி வச்சுக்கிறேன். புளி கரைச்சியில் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் 2 சின்ன சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். எல்லா தூளையும் சேர்த்து நம்ம அழகாக கலந்து வச்சுக்கலாம். இது நல்லா அழகாக வதங்கிடுது. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை நறுக்கியில் சேர்த்துக்கணும். வதக்கி அரைச்ச மசாலி, வெங்காயம், பூண்டு வதக்கணும். அது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். அந்த விழுதை நம்ம இதில் சேர்த்து நம்ம வதக்கி அரைச்ச விழுதையில் சேர்த்து அப்படியே கிண்டிக்கலாம். கிண்டிட்டு புளி கரைச்சி வச்சிருந்தல இந்த புளி கரைச்சலாம் சேர்க்கலாம். இந்த புளி கரைச்சல் நம்ம மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சின்ன சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அதை இதில் போட்டு அப்படியே கிண்டிக்கலாம். சேர்த்துட்டோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க விடுவோம். கொச்சி பிறகு நம்ம மீன் சேர்த்து பண்ணி வச்சுருந்தா மீனை சேர்க்க போகிறோம். இந்த மீனை சேர்த்துக்கணும். நெத்திலி மீனை சேர்த்துக்கணும். மீனை சேர்த்துட்ட பிறகு இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. நிமிஷம், மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் இது வேக வைக்கணும். 2 நிமிஷம் ஆச்சு பார்க்கலாமா? எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வருது. மீனெல்லாம் உடையில 2 விரலால் எடுத்து கொஞ்சம் வெள்ளம் சேர்க்குறோம். 2 விரலால் எடுத்து வெள்ளம் சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டு பாருங்கள். மீன் குழம்புல வெல்லம் போடலாமான்னு கேட்குறீங்களா? போட்டு பாருங்களேன், நல்லா இருக்குது. அதனால் சும்மா 2 விரலால் எடுத்து இந்த 2 விரலால் எடுத்து நான் வெல்லம் போட்டு தான் நிறையா போடணும். சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சும்மா அங்கங்கே 1, 2 போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுங்க. உப்பு, புளி, காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. ஓகே, வாங்க சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு மீன். பாய். தேங்க்யூ.